என்ன? இல்ல, டவலை என் அம்மா எடுத்து வைக்காம விட்டுட்டாங்க. அவசரத்துல மறந்துருப்பாங்க. எங்க போற? நான் போய் டவல் எடுத்துட்டு வரேன். அதுக்கெல்லாம் டைம் இல்ல இப்போ. இல்ல, நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். அந்த கான்ஸ்டேபிள் உன்னை உள்ள விட மாட்டாரு. 1000 கொஸ்டின் கேட்பாரு. கோர்ட்டுக்கு போக டைம் ஆச்சுன்னு சொன்னீங்களே, இப்ப நான் என்ன பண்றது? இதோ இதை யூஸ் பண்ணிக்க. இதை நான் துடைக்கல, நீ வேணா எடுத்துட்டு போ. சொல்லுங்க மேடம். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. அந்த ரவிக்கு லேஸ்ல பெயில் கிடைக்க கூடாது. என்ன நம்பி வந்துட்டீங்கல்ல, கவலையே படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சொன்னா போதாது, அத செஞ்சு காட்டுங்க. அவனை சீக்கிரமா அவங்க வெளியே எடுத்துட கூடாது. நல்லா கதற விடுங்க. மேடம், அந்த குடும்பத்தையே நான் உள்ளே விடல, எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு வெளியில நிக்க வச்சு கதற விட்டுருக்கேன். என்ன, அந்த வக்கீல் தான் என்கிட்ட கொஞ்சம் ஓவரா பேசிட்டான். அவன் எவ்வளவு பெரிய லாயரா வேணா இருந்துட்டு போகட்டும், அந்த ரவிய அவன் லேசுல வெளியே எடுத்துடவே கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அது அத்தனையும் பண்ணுங்க. என்ன அமைதியாயிட்டீங்க? சொல்லாதீங்க, செஞ்சு காட்டுங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. நல்லா அவங்கள அலைய விடுங்க. அந்த ரவிய வெளியே எடுக்க முடியாம அந்த குடும்பமும் அவனை சார்ந்தவங்களும் பதறி தவிக்கணும். செஞ்சிருவோம் மேடம். பிக் மம்மி, பிக் மம்மி. ஐயோ, என்னடா காலையிலேயே புள்ளத்தாச்சி பொண்ணோட உன் கண்ணாமூச்சி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டியா? எங்கடா அவ? பிக் மம்மி, இது எங்க விளையாட்டு இல்ல, அண்ணன் நீ விளையாட்டு. என்ன சொல்ற கார்த்தி? அண்ணன் ரூம்ல இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு பவி. என்னடா என்னென்னமோ சொல்ற? என்ன நடந்துச்சு? உள்ள என்ன நடந்துச்சு தெரியுமா? குளிக்கிறதுக்கு டவல் இல்லாம என்ன பண்றதுன்னு புரியாம அண்ணி செம்ம டென்ஷன்ல இருந்தாங்க. அப்ப அண்ணன் டப்புன்னு அவன் டவல் எடுத்து கொடுத்தான். நியாயமா இந்த ஷாட்டுக்கு அடுத்த ஷாட் என்ன நடந்திருக்கணும்? உங்க டவல் எனக்கு வேண்டான்னு சொல்லி முகத்தை திருப்பிட்டு தானே போவாங்க. அதான், அப்படி நடக்கவே இல்ல. அண்ணி டக்குன்னு அந்த டவலை வாங்கிட்டு குளிக்க போயிட்டாங்க. அப்போ சம்திங் ஏதோ ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தானே அர்த்தம். சூப்பர்ரா, பரவாயில்லையே. அவ வந்த முதல் நாள்லயே ஏதோ பாசிட்டிவா நடக்குது. ஆமா, ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாரு? யாரு? நான் தான். எப்படி? ஆண்டி என்ன சொல்றீங்க? ஆமா, மாப்பிள்ளையோட ரூம்ல பேக்க வச்சானா இதெல்லாம் நடக்கணும்னு தானே டவல் வைக்காம விட்டுட்டேன். கையை கொடுங்க. சூப்பர், நீங்களே எங்க டீம்ல ஒரு அங்கம் ஆயிட்டீங்க. சூப்பர். CCN 437 2026 தமிழ்நாடு அரசு எதிரி ரவி, முதல் எதிரி ரவி ஆஜராகவும். ரவி 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 ரவி. வணக்கம் ஐயா. அக்யூஸ்ட் சார்பா யார் ஆஜரா இருக்கீங்க? யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்ட ரவிக்காக நான் ஆஜராகிறேன். ப்ராசிக்யூஷன். What is the nature of the case? Your Honor, தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை ரவி சட்டவிரோதமாக வச்சிருந்திருக்கார். காவல்துறையினரும் நேரடியா போய் கைது பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு. Defense. யுவர் ஆனர், the prosecution story is entirely fabricated. என் கட்சிக்காரர் ரவி மீது வேணும்னே
பழி வாங்கணுன்ற நோக்கத்துக்காக இந்த வழக்கை பதிவு செஞ்சிருக்காங்க. தொழில் போட்டி காரணமா அவர் குடும்பத்தோட நல்ல பேரை கெடுக்கிறதுக்காக, அவர் மேல கலங்கத்தை உண்டு பண்றதுக்காகவும் சதி பண்ணிருக்காங்க. யுவர் ஆனர், காவல்துறையிடம் நேரடி சாட்சி இருக்கு. கால் த விட்னஸ். உன் பேர் என்னப்பா? சாண்டி. சாண்டி? சந்தோஷ் தான் பேரு, ஆனா எல்லாருமே ஷார்ட்டா சாண்டின்னு தான் கூப்பிடுவாங்க. ஐ see. யுவர் ஆனர், சாட்சியை குறுக்கு விசாரணை செய்ய உங்க பர்மிஷன். ப்ரொசீட். தம்பி சார். இவர் உனக்கு தெரியுமாப்பா? தெரியும். இவர்தான் உனக்கு போதைப் பொருள் கொடுத்தாரா? ஆமா சார், ரெகுலரா இவர் தான் எனக்கு சப்ளை பண்ணுவாரு. Note this point, Your Honor. No further questions, Your Honor. Your Honor, ரவி தான் இவருக்கு போதைப் பொருள் சப்ளை பண்ணியிருக்காருன்னு தெளிவா தெரியுது. அதனால அவருக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Do you have any arguments? யுவர் ஆனர், சாட்சியை குறுக்கு விசாரணை செய்ய அனுமதி வேணும். Proceed. தம்பி, இவர் உனக்கு எவ்வளவு நாளா தெரியும்? ஒரு 2 வருஷமா தெரியும். சரி, உனக்கு போதைப் பொருள் தேவைப்பட்டா எப்படி இவர்கிட்ட நீ வாங்குவ? அவரே எங்க ஏரியாக்கு வந்து கொடுத்துட்டு போவார் சார். ஓ சரி, அவர் வரலனா நானே அவர் வீட்டு பக்கத்துல போய் வாங்கிப்பேன் சார். அப்படின்னா அவர் வீடு இருக்க தெரு பேர் என்ன? அது அது சரியா ஞாபகம் இல்லையே. சரி, வீட்டுக்கு பக்கத்துலனா எங்க போய் வாங்குவ? அந்த தெருமுனையில போய் வாங்குவேன் சார். தெருமுனையிலயா? அப்பனா எப்பவுமே அங்கதான் மீட் பண்ணுவீங்களா? ஆமா சார். அப்படின்னா அங்க ஒரு ஃபேமஸான கடை ஒன்று இருக்குமே, என்ன கடை இது? அதை நான் கவனிக்கல சார். என்னப்பா நீ 2 வருஷமா நீ அவரை அங்கதான் மீட் பண்ணதா சொல்ற, அங்க இருக்க கடை கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? Objection, Your Honor. எதிர்த்தரப்பு வக்கீல் சாட்சியை குழப்புற மாதிரியே கேள்வியை மாத்தி மாத்தி கேட்கிறார். Objection overruled. Thank you, Your Honor.